மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் ஆறட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த மல்லி சீரகத்தெல்லாம் அரைச்சிக்கலாம். அது கூடவே இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. துருவின தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அது புளிஞ்சு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு புளி தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துடலாங்க. நான் வந்து பாறை மீன் தான் நான் எனக்கு எடுத்திருந்தேன். 8 to 10 நிமிஷத்துலேயே மீன் எல்லாமே நல்லா வந்துருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. 1-2 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி.